வணக்கம். வாழ்க வளமுடன். குருவாக குருவை துணை. நான் உங்கள் அன்பு ஜோதிடர் டாக்டர் குரு நாகராஜன், சிவகாசியிலிருந்து. இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஆன்மீக பக்தி சேனல் நேயர்களுக்கு எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 2026 சனி இவர் ஜூலை 27 ஆரம்பிச்சு டிசம்பர் 11 வரைக்கும் உள்ள காலத்துல வக்ர பயிற்சி ஆகிறார். எந்த ராசியில் ஆகிறாருன்னா மீன ராசியில் ஆகிறாரு. இதன் மூலமாக 12 ராசிகளுக்கும் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ரொம்ப குறிப்பா நீண்ட காலம் தடைப்பட்ட சில விஷயங்கள் அது நிவர்த்தி ஆகுமா, திருமணம் நடக்குமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, தொழில ஒரு ஸ்டெடியான நிலைக்கு நீங்க வருவீங்களா, வேலை கிடைக்குமா, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம 12 ராசிக்கும் பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த வக்ரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெளிவாகிக்கணும். வக்ரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் ரெட்ரோகிரேட் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல கலைக்கலாம் சொல்லுவாங்க. இந்த வக்ரம் வந்து பின்னோக்கி நகர்தல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா எந்த ஒரு கோளும் பின்னோக்கி நகராது, பின்னோக்கி பயணம் பண்ணவே பண்ணாது. அது ராகு கேதுகளை தவிர. அந்த ராகு கேதுகளும் கோள்களாக நம்ம பாதிக்க மட்டும் நோட்ஸ் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? அப்ப இந்த கோள் பின்னோக்கி நகராது, அது அதே இடத்துல தான் நிற்கும். ஒரு சின்ன லைட்டை தாமதப்படுத்தி அவன் பயணம் பண்ணும். அது மாதிரி வச்சுக்கோங்களேன். இத நீங்க எப்படி உணர்வுலாம் அப்படின்னா, நீங்க ஒரு பஸ்லயோ ட்ரெயின்லயோ பயணம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, உங்க பஸ்ஸோ ட்ரெயின்ல ரொம்ப வேகமா வந்துச்சு, ஒரு ஸ்டாப்ல நிக்கிறா, இதுக்கு அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு பஸ்ஸோ ஒரு ட்ரெயினோ உங்களை கிராஸ் பண்ணி போகும்போது பாத்தீங்கன்னா, உங்களோட பஸ்ஸோ ட்ரெயினோ பின்னோக்கி நகர்ற மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு தரும். ஆனா அது பின்னோக்கி நகராது, அதே இடத்துலதான் நிற்கும். இதுதான் இந்த வக்ரம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். எந்த பொருள் பின்னோக்கி நகரவே நகராது, அந்த இடத்துல லைட்டா அது ஸ்லைட்டா நின்று அது போகும் மாதிரிதான் இது ஒரு அமைப்பு. இதை மனசுல வச்சுக்கோங்க. இதோட விஷயம் என்ன அப்படின்னா, கிரகங்கள் தன் சக்தியை தனக்குள்ள உள்நோக்கி திருப்பிக்கிறது தான் இந்த வக்ர பயிற்சியோட விஷயம். சோ நம்ம 12 ராசிக்கும் இந்த வக்ர பயிற்சி என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். மிதுன ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன செய்யும் அப்படின்னா, தொழிலில் முட்டுக்கட்டைகள் உடையும். நல்லா பாருங்க, தொழில முட்டுக்கட்டைகள் உடையும், புதிய சாம்ராஜ்யம் அமையும். ஏன் அப்படின்னா, இவர் 10ஆம் இடத்துல வக்ர பயிற்சி ஆகிறாரு. அவர் தன்னோட சக்தியை உள்நோக்கி கொடுக்கறதுனால உங்களுக்கு தொழில நீண்ட காலம் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். மந்த நிலை இருந்துச்சு அப்படின்னா அந்த மந்த நிலை மாறும். நல்லா பார்த்துங்க. அடுத்து அவரு உங்களோட அந்த மிதுன ராசிக்கு 3ஆம் பார்வையாக அந்த 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படி பார்க்கறதுனால இந்த தாம்பத்திய வாழ்க்கையில உங்க மனைவிக்கு ஏற்பட்டிருந்தக்கூடிய அந்த பிரச்சனைகள் நீங்கி இப்ப கொஞ்சம் நல்லா உங்க மனைவி கிட்ட அன்பு செலுத்தக்கூடிய சூழல் வரும். இல்லாட்டி உங்க மனைவி ஒண்ணுல அன்பு செலுத்தக்கூடிய சூழல் வரும். அப்புறம் உங்க தாயார் சம்பந்தப்பட்ட உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் இந்த காலத்துல நிவர்த்தியாகி அவங்களோட உடல் ஆரோக்கிய நிலையில முன்னேற்றம் அடைவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த சனி அவரு 7ஆம் பார்வையாக இந்த மீன ராசிக்கு 4ஆம் இடத்தை பாக்குறாரு. சொத்து சுகம் வண்டி வாகனம் எல்லாம் இந்த காலத்துல உங்களுக்கு சேரும். அப்புறம் அவரு 7ஆம் இடத்தை பாக்குறாரு 10ஆம் பார்வையாக. அப்ப திருமண தடை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த காலத்துல திருமணம் கைகூடி வரும். சரியான காலம். நீங்க இதை முயற்சி பண்ணீங்கன்னா இந்த காலத்துல உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும். அப்ப மீனராசிக்காரங்களா நினைச்சுக்கோங்க, டும்க்கு ரெடி ஆகிக்கோங்க. ஒண்ணு. ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, உங்களோட மேல அதிகாரிகளிடம் இருக்காங்க, மேலதிகாரிகள் வந்து நீங்க அவங்க சொல்படி கேட்டு நடக்கணும். ஒண்ணு, அவங்ககிட்ட வந்து காசிப்பு, அதாவது உங்க சக ஊழியர்கள் பத்தி புறணி பேசக்கூடாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணி வச்சு அவங்ககிட்ட போட்டு காட்டிடுவாங்க. ஏன் இந்த விஷயத்த நான் சொல்றேன்னா, இவர் 10ஆம் பாவத்துல இருக்கனால அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல, தொழில் நடக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க பேசக்கூடிய காசிப்புறா உங்களுக்கு எதிராகவே திரும்பும். ஆகவே அந்த காசிப்பை தவிர்த்துட்டு நீங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க நேர்மையாக நடந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். உங்களோட யாராவது போட்டியில் இருந்தாங்கன்னா நீங்க தான் ஜெயிப்பீங்க. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க வாங்க, இந்த விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தொழில நல்ல காலம். உங்க ராசிக்கான இந்த வக்ர பயிற்சியோட பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எண்ணெய் விளக்கு இதை நீங்க இந்த தீபமாக ஏற்றி வழிபடுவதன் மூலமாக சனியின் போரப்படியிலிருந்து நீங்க விடுபடலாம். அதோடு சேர்த்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவு மற்றும் இருப்பிட வசதி செஞ்சு தருவதன் மூலமாகவும்
இந்த சனியின் கோரப்படியிலிருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக்கலாம். அன்பு நண்பர்களே, இந்த ஆன்மீக பக்தி சேனல்ல நீங்க உங்க ராசிக்குரிய சனி வக்கர பயிற்சி பலனை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நான் சொன்ன பலன் எல்லாமே இது ஒரு பொதுவான பலன் தான். ஏன்னா இந்த 12 ராசியிலையும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டுல 120 சனம் இருக்கு, 120 கோடி சனம் இருக்கு. ஒரு ராசிக்கு ஒரு 10 கோடி சனம் எடுத்துக்கிட்டாலும் 10 கோடி சனத்துக்கு இதே பலன் நடக்க போறது கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தனி லக்னம் இருக்கு, அப்புறம் ராசி நட்சத்திரம், அப்புறம் நடக்கூடிய தசா புத்தி, மற்ற கோள்களோட இணைவு ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கு. அதனால அது சில சமயம் பலன்களை மாற்றி போடும். இப்ப நான் சொன்ன பலன்ல பொது பலன் தான். உங்களுக்கு பர்டிகுலரா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த கீழே நம்பர் ஒண்ணு ஓடுது பாருங்க, அதுல நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்க பலனை எடுத்து சொல்றேன். அதுக்கு கட்டணம் உண்டு. சரிங்களா? இப்ப விஷயம் என்னன்னா, இந்த நான் சொன்ன உங்க ராசிக்குரிய இந்த பலன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அது நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருக்கும் பட்சத்துல இந்த வீடியோவை நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்க ராசியும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி.